ஏய் என்னம்மா சமைக்கிற? கல்லி சிரிப்ப பாடுறா அம்மாய்க்கு. ஏன்னா காசு 200 ரூபா இருக்கு. என்னடா அப்படி இருக்கு? அஜித் இருக்கிற நாட்டுல இங்கிட்டாரு சூர்யா இருக்காப்புல இங்க ஒரு பொம்மை காசு அவரு ஏமாயி கத்தி இதெல்லாம் பதமான கத்தியா இருக்கு. கத்தியில ஓரமாயிங்கப்பா. என்ன இன்னைக்கு மத்தியானம் என்ன கறி? என்ன குழம்பு? ஆட்டுக்கறி குழம்பு. வேற வேற என்ன? சிக்கனு. வேற வேற முட்டை. வேற வேற நண்டு. வேற எறா. பூரா புறா பூரா புறாடு நண்பர்கள. எதுவுமே உண்மை இல்ல. ஏக்கா மதியம் என்னக்கா சாப்பாடு? மட்டன் மிளகு கறி. மட்டன் மிளகு கறி. அப்புறம் மீன் குழம்பு. என்னது? மட்டன் மிளகு கறி, மீன் குழம்பு. மீன் பழைய குழம்பு தானே? இல்ல புது குழம்பு. புது குழம்பா? பேரு என்ன புது குழம்பு? பழைய குழம்பு சொல்லக்கூடாது, புது குழம்பு. இதுக்கு வெங்காயத்தை போட்டு நறுக்கிட்டு இருக்கா? உப்பு கறியா? அப்புறம் இப்ப உப்பு கறி வேற கொஞ்சம் போட போறோம். உப்பு கறியா? மட்டன் குழம்பு உப்பு கறி. கறியை காணமாக்கா இருக்கு. எடுக்க பொய். நீங்க பொய் சொல்லியே வாழ்க்கையை பாதினா அம்மையும் மையனு கொண்டு விட்டீங்க பாதி. இல்ல பார்த்தா தெரிஞ்சுங்களா உண்மையா பொய்யாண்டு முகர கட்டையில. அட இரு நீ பாத்தியா என்னடி? என்ன பார்த்தா? மட்டனு இது எலும்பு வச்சிருக்கேன், சூப்பு போட்டு கொடுக்க என் தம்பி மீசமணிக்கு. இப்படித்தான் சொல்றீங்க வீடியோல. ஒரு நாளா தின்றதுல கடவுளே. ஒரு நாள் தின்ற நண்பர்கள இப்படிதான் சொல்றாங்க குடும்பத்தோட. மீசமணி வந்துட்டேன். மீசமணிக்கு தான் இந்த ஈரலோட கிடக்கு. மாங்காய் ஈரல். என்ன முடி இங்கே வர்றா? கிடவா எலும்பா போட போறோம். ரெடி பண்றோம் மக்களே. எல்லாரும் இருந்து பார்த்துட்டு சாப்பிட்டு போங்க. இப்ப எனக்கு தோசை வைப்பாங்க, நான் சாப்பிட்டு போயிருவேன். அப்புறம் குடும்பத்தோட இவங்களா வச்சு திம்பாங்க நண்பர்கள. என் தம்பியா காணா தம்பியா தயவு செய்து போக்கா போய் டக்குன்னு வச்சு எடு. அதுக்கு எவ்வளவு வெங்காயம் உரிக்கிறீங்களா? சரி சரி. காயத்ரி உள்ள காமியா. ரெடி ஆயிடுச்சா? மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காயத்ரி சுட்ட தோசையா? காலி ஹோட்டல் தோசை மாதிரி சுட்டு கூடா. என்னடா சமைக்கிறதுல காயத்ரி மீன் குழம்பு அப்படியே கொல கொல கொலன்னு. மீனே காணா மக்களே. எச்சி ஒழுகுதா? ஒண்ணும் ஒழுகல. மீனவே காணமே. மக்களுக்கு ஒழுகும் எச்சி. என்னடா கருவாடு நாத்தம் அடிக்குது. கருவாடு மாதிரி வீசுதுடா. மீன் குழம்பு இல்லையா? கருவாடு குழம்பு மாதிரி இருக்கு. சத்தியமாக்கா மீன் குழம்புதான். வேற சட்னி வைக்கலையா? வைக்கல. நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேங்க. வெஜிடேரியன். இட்லி பொடி வச்சு சாப்பிடு. இட்லி பொடி வை. எடுத்துடா கீழே கொட்டி வச்சிருக்கோம். ரோஸ் மில்க் எங்க இருக்கு? ரோஸ் மில்க் வச்சிருக்கோம். உண்மையா? அதுவும் பொய்யா? போய் வைன்ற உங்களை நம்ப முடியல. இங்க இருக்கு. ரோஸ் மில்க் ஊத்தி சாப்பிடவா? தள்ளுறி குண்டாதி தள்ளுறி தள்ளுறி இந்த ரோஸ் மில்க் இந்த இருக்குல்ல. இது சர்பத் பண்ணு. இதை ஊத்திங்கம்மா, நல்லா இருக்கும். தோசைக்கு தொட்டுக்குங்க. இஞ்ச இருக்கா? இந்த டொமேட்டோ ஊத்துவீங்க. மானங்கட்ட எப்படி சொல்ல போதியா? பேர் எழுதி இருக்கு. என்னடா சொல்றீங்க? ஏமாயி கேட்கலாம். பிறந்தநாள் முடிஞ்சு நான் அப்பாவா உங்களுக்கு போட்டுருவேன். முத்து எப்படி நறுக்கிறா? நீ நறுக்குன 3 நாளா இருக்கு. நீ நறுக்கிறது 3 நாளா இருக்கு நறுக்கிறதுக்கு. பொடிசா நறுக்குன பொடிசா கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே போச்சு மாயி. ஆமா, நீ பெரிய ஆந்திரா அழக. கல்யாணம் போச்சு. கொடா குண்டாப்பா. நான் குண்டா போனா இவ குண்டம்மா, நீ பெரிய குண்டம்மா. என்ன சொன்ன? அப்புறம் இவ அவள இத ஒரு குண்டா, இது குண்டா, அப்புறம் நண்டா. ஆமா நண்டா. இவர் நம்ம 2 பேரும் தாண்டி இருக்கா குண்டா இருக்கு இவர. தள்ளி தள்ளி எல்லாத்தையும் எடுத்து விடு. தோசை ஒரு எந்திரி கல் உட்காந்தா எந்திரிச்சு திண்டு விட்டு கல் அப்படியே உட்காருக்காயா. சென்னைக்கு மாட மாதிரி இருக்காது. சென மாடு நகலுமே புடி புடி
அந்த மாதிரி எந்திரிக்க மாட்டா. அப்படி நகர்ந்து இது என்னடா தவந்துக்கிட்டு தெரியுது. ஏமா என்கிட்ட எந்திரிச்சோட இப்படி தவந்துக்கிட்டு தெரியுது. ஏமா இது பொசுக்குன்னு எந்திரிக்க முடியுமா? நீங்க என்னடா இங்க உட்காருன்றீங்க, அப்புறமா நான் அங்க போன்றீங்க, காயத்ரி அப்புறமா நான் அங்க போன்றீங்க. அவனுக்கு தோசை தோட்டக்குன்னு எடுத்துரும். அவன் அங்கிட்ட வந்து உட்காந்துருக்கு. அப்படியா? பாருங்க ஒண்ணும் நான் ஆனக்குட்டி மாதிரி. ஆனா போகுமே. இங்கிட்டு வா மாய் சாப்பிடு. அங்கிட்டு போகுதா? வா இங்கிட்டு வா. நான் எங்கிட்டுறா? இங்கிட்டு வா இங்கிட்டு வா. இந்த தவளை வரு இங்க வருடா. எந்திரிச்சிருச்சு. குடும்பமே பெரிய குண்டாத்தி குடும்பமா இருக்கே மாயி. வா கார் பா பா பா. என்ன பார்த்தா அம்மா பா பா. என் கட்டி பத்தாரு, என் கட்டி பத்தாரு, என் தங்க பத்தாரு. சூரிய என்ன சொல்லுவாரு? சூரியனே போட்டா சூரியனே. என்னது? என் கட்டி பத்தாரு. என் தங்க பிள்ளை கட்டி பிள்ளைன்னு தங்கி பத்தா. ஐயோ சொன்னா அது ஒண்ணு சொல்லு. ஏய் இந்த மீன் குழம்பு எனக்கு வேணாம்மா. கருவாடு வாசனை அடிக்குதுடா. குடம் நல்லா இருக்கு. கருவாடு மாயி எனக்கு தெரியாத மாயி. நான் எத்தனை ஹோட்டல்கள் நான் சாப்பிட்டுருக்கேன். ஹோட்டல் சேட்டையை பத்தியா எனக்கு பொடி. நான் வெஜிடேரியன் மாயி. சரி சாப்பிடுவாங்க. எடுத்துருவாங்க. எதுவுமே எடுத்துருவாங்க. வெறும் தோசையை காலி பண்ணிடுவாங்க போல. சீக்கிரம் எடுத்துருவாங்க. கையிலேயே வெறும் தோசை தின்னு காலி ஆக்குறேன். அப்புறம் வெறும் தட்டுதே அங்க போகும். என் தம்பி நீசமணி தின்னது போதே மிச்சம். அப்படியே ஊசி பேத்து உடம்பு ரெண்டாவது ஆயிட்டு. ஆனா உண்மையிலேயா நீசமணி சாப்பிடாம மருமக காயத்ரி சூப்பரா தோசை சுடுவா. நல்லா இருக்கு. மொறு தோசை சுடும். இங்க குடு கொஞ்சம். புடிக்கி நிக்குது. குடுறா கொஞ்சோண்டு. யோ குடியா. குண்டப்பா குண்டப்பா இந்த பாரு மொறு மொறுன்னு இருக்குவாரு. எப்படி இருக்கு? என்ன என்ன நாங்க வீடியோ போடுறத பார்த்து ஊரே போறோம். ஆமா நம்ம வீடியோ போட்டு 100 கேக் போகுது. பேசாம முட்டி வைக்க போனாலும் 3 கேக்கு 4 கேக்கு மேல போக மாட்டுது. இல்ல முட்டி வைக்க வீடியோ போட்டாலும் 3 கேக் 2 கேக்கு மேல போக மாட்டுது. ஏ நம்ம என்ன போமா ஒரே தோசை தான். தண்ணி எடுத்துருவாங்க. ஏ நீ வாடா உட்காரா. ஏ முத்து வீடியோ வாங்கி மாறி வர சொல்லி போடா. உன்னைய தாண்டா வீடியோவில் கூட கேட்குறாங்க. மாசு மாதிரி எங்கே விருந்து வைக்கிறியா? இப்போ எங்கே விருந்து வைக்க? இவன் அமெரிக்கா, ஜப்பான், குவைத், லண்டன் போய்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ளை அனிமூனு. நம்ம எங்கே ஒரு வைக்கிறது? ஆமா நல்லா சார். ஒரு தோசை போதும். அவ்வளோ மை மை இந்த ஒரே தோசை போதும். நான் வேணாம் தோசை. அது எண்ணெயில் வேணாம். வருது எண்ணெயெல்லாம் கொலஸ்ட்ரால் மை. என் தம்பி மீசமணிக்காண்டி புது செம்பு. தம்பிக்காண்டி புது செம்பு. ஆளுக்கு தக்க ஆன செம்பு வந்திருக்கு. ஆன குடிக்கு. ஏய் அம்மாக்கு தோசை வைக்கடா பாவம். ஏமாந்து வர அம்மா. ஏய் ஒரு தட்டை வச்சு எத்தனை தட்டை வச்சிருக்கீங்க? 3 தட்டை வச்சு. மை இந்த இதெல்லாம் தோசை வைக்க மைய. அதுல வை. 2 வை. 2 வை போதாது. போடுடா. போதும். ஐயா தின்னு மையே. போட. இன்னும் சாப்பிடு. ஏமனி நல்லா உளுந்தங்களி சூப்பரா செஞ்சேன் அக்கா. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இழிச்ச கேக்கா இப்ப என்ன செஞ்சு கொடுத்தா நம்மள? அதான் சொல்றேன். என்னைக்கு அம்மா நான் போனதுக்கு அப்புறமா ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அப்பதான் சூப்பரா இருந்துச்சு. ஒரு வால் பீஸ் வந்து எடுத்து போடுமா. அது மத்தியானம் சோறு போச்சுங்க. மதியம் லைன்ல வச்சிருக்கேன். இட்லி நல்லா இருக்கு. வீட்டியா இருக்குது. இது கருவாடு குழம்பு இருக்கு. என்ன டீசெண்டா இருக்கணும் குழம்புலாம். டீசெண்டா இருக்கணும். கருவாடு சாப்பிட்டா எனக்கு அரிக்கி மேற்கலாம். கரம்ப ஏமாயே என்ன சொன்னே கேட்கற. ஏமாயி அப்புறம் என்ன எத்தனை தோசை சாப்பிட்ற?
எங்க அம்மாக்கு ஸ்பீக்கர் அவுட்டு பாதி தான் கேட்கேன். நீ முதல்ல ஒழுங்கா சவுண்டா பேசியா ஆமா. அதுக்கு திரும்பி பேசாம வாய்க்குள்ள அம்மா எத்தனை வருஷம் சாப்பிட்றேன்? ஏய் சத்தமா பேசுறா. நண்பர்களே, இதுக்குமே இப்படி வாய் தாண்டா உனக்கு நண்பர்களே, தோசை தின்னுக்கிட்டு. எத்தனை தோசை நீங்க சாப்பிட்றீங்க அம்மான்னு கேட்டேன். அப்படி நீ பங்கல்ல கேட்ட. சரி இது இந்த அப்படி பார்த்தானமான்ற. மொத்தம் மாட்டேன் இங்க வர்றா. ஏய் கத்தி பேசுற மையே கேக்குதா கேக்குறா? கேட்கல. வாயத்தான் ஆடுற. வாயத்தை ஆடுறா. சிரிப்பா பாரா அடா பாவியலா பாவம். என் அம்மாயி குழந்தை மாதிரி நண்பர்களே, வயதாகவே குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. என்ன வேணும் உனக்கு? அம்மாயி போதுமா தோசை? எங்க தாத்தா காது கேட்கல வரங்க. ஏய் தோசை என்னன்னு கேட்ட? இங்க வர மையே இங்க வர முடியாது. நான் என்ன கேட்டேன்? இங்க தாத்தான்னு கேட்டேன். தாத்தா எங்க? வேலைக்கு. அதான் கேக்குது. ஆமா எங்க? ஆமா வேலைக்கு. கேட்டுருச்சு நண்பர்களே. சந்தோஷம். ஐயே மெல்ல பேசுனா கேட்கும். மெல்ல பேசுனா கேட்கும். அவசான நீ வாய்க்குள்ள பேசுனா சரி மை. சந்தோஷம் எங்க? என்ன எப்படி சந்தோஷம் எங்க? பல்ல சந்தோஷம் கேக்குறேன். நண்பர்களே, காலி ஸ்பீக்கர் நல்லா தான் கேக்குது. என்ன கொடைக்கானல் எப்படி இருந்துச்சு டூரு? நல்லா இருந்துச்சு. ஆ நல்லா இருந்துச்சு. நீங்க வராம போயிட்டீங்க. நீ என்ன சொல்லிட்டு அவனை முட்டா போல சொல்லாமக்குள்ள ஓடி போயிட்டு காலி. நான் உனக்கு வச்ச நாட்டு கோழி நேற்று நான் அடிச்சு சாப்பிட்டு இருக்கேன். நீ புது கோழி வாங்க நண்பர் விருந்து வைக்க எத்தனை தடவை கேட்கறேன் வரமாட்டேன் போல. எங்க ஆமா நீங்க பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ரைட்டு உட்கா சொல்லி கூப்பிட்டா போடைய இல்லக்கா கேள்வா இங்க இருக்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு. மக்களே, மீசமணி நான் பொண்ணு மாப்பிளைய கூட்டு போவேன், நீ வரக்கூடாதுன்னு சொல்றான். எப்ப குண்டு கிளவி எப்ப உனியதான் கூப்பிடுறேன். இதுக்க கல்யாணம் இருக்குத கூப்பிட விருந்து வைக்கிறியா? சரி வாண்டுதான் கூப்பிட்டு வர்றேன்னுச்சு. அவன் கொடைக்கானல் கூட்டு வருதுமா. கொடைக்கானல் கூட்டி போயிருமாடா? கூட்டி போய் தண்ணி கூட போறீங்களா? வர்றா. நான் கொடைக்கானல் போங்களோட அடுத்த மாசம் போறோம் கொடைக்கானலுக்கு. நான் ஷூட்டிங் படத்துக்கு போயிட்டு வந்தோம்னா போட வாரே. மாமடா ஏன் ட்ரெயின்ல ஏற்றிடுவோம் அம்மாயா? ஆமா. ஏன்னா இதுக்கு தனியா இருப்பாங்க. யாரு? ராஜா, நம்ம நண்பர் ராஜா வந்துருவாரு. திருவள்ளூர் ராஜா. போகணும். எங்க போயிரு ட்ரிப்? எங்க போயிருக்க? திருப்பதிக்கு இங்க வீட்டுக்காரங்க. திருப்பதியா? டூர் எங்க போயிருக்க? டூர் திருப்பதி. சரி. சுருளி, வேளாங்கண்ணி, சென்னை, ராமேஸ்வரம். வெறும் கோயிலுக்கா போயிருக்க? ஆமா. கண்ணாத்தா கோயில். வெளிநாடு போயிருக்க? வெளிநாடெல்லாம் தெரியாது, எந்த பக்கம் இருக்கு. பிளைட்ல போனது இல்லையா? போய் சொல்றாது. நீ தாத்தா அனிமன் போனேன்னு சொன்னாங்க. இந்த வயசுல போய் அனிமன் போனீங்களா? கருவனூர்ல அனிமன் தான் தெரியும். கருவனூர்ல சீப்பட்ட ஊர்ல அப்படி சொல்லக்கூடாது, நம்ம ஊரு. ஆமா. ஓகே. அருமையான தோசை நல்லா ஏற்பாடு செய்யுங்க. போதும்டா, போதும். நீ சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். போதும் ஐயே, போதும். வேணுமா? சரி வைப்பா. என்னடா ரெண்டு தானடா குட்டிங்க. இன்னொன்னு போதும்னு சொல்லிட்டு நடிக்கிறியா? எங்க அம்மா மாதிரி ஆயிடுச்சு. குடுக்க போல வேணாம்ன்றது. அப்புறம் போனதுக்கு அப்புறம் அவன் மறைஞ்சு நின்று கிச்சன் ஊத்திக்கிற அந்த மாதிரி ஆயிட்ட நீ. சாப்பிடு. இந்த பொடி வேணுமா? அப்பா முருகா, என்ன உள்ள என்ன வேலை நடக்குதா? ஓகே நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய காலையில தோசை நல்ல நம்ம காயத்ரி என்னுடைய சகோதரி அருமையானது. அதை அப்படியே காட்டி தோசை இப்ப நல்ல பிரமாதமா சொல்றோமா. உண்மையிலே ஒரு ஹோட்டல் ரெசிபி நீ கொண்டு வந்துட்ட. இவ்வளவு கொண்ட ஒரு கைவித்தா இருக்க மட்டும் நான் ஒரு நாள் கூட நினைச்சது இல்லை. இந்த காலத்துக்குள்ள எல்லாம் உண்மையிலே சமைக்க தெரியாது நண்பர்களே.
ஆனா இந்த பிள்ளைக்கு இவ்வளவு கைப்பக்கம் இருக்குன்னு சத்தியமா நினைச்ச கூட தோசை வைக்கல அருமையா இருக்கு. காய்கறி அப்ப அதை காட்டுவே. நீ அதை காட்டு. நீ சொல்ற தோசை எப்படி இல்லக்கா, ரொம்ப மட்டமாவும் கேவலமா இருக்கு. என்னைய பார்த்தே பழகிக்கிடுச்சு. அட சை, ஆமா இனிமேல் ஒழுங்கா சுடு. என்னைய பார்த்தே அண்ணே, பழகிக்கிடுச்சு. என் தங்கச்சிட்ட கத்துக்க, அவளே சொல்லு, அவளே உன்ட சொல்லு பையனோட. தங்கச்சியில கத்துக்கிறேன். நீ ஒழுக்கமா அந்த வழி சமையலுக்கு சப்போர்ட் பண்ண, சரியா? சேட்டவன போய் சொல்ல நிப்பாட்டு. சரியாமா. ஏண்டா இனி சாப்பிடுங்க, அந்த தக்காளி டொமாட்டோ தொட்டு சாப்பிடுறா. நல்லா இருக்கும் டேஸ்டா தக்காளி. அதை எடுப்பா, ரோஸ் மில்க் அதை எடுறா அவனுக்கு நான் சாப்பிட்டேன். இல்ல நீ சாப்பிட பிரிக்கி ஒரு சாப்பிடாது. ஏண்டா KFC ஆயிருந்து மிச்சப்பட்டு போய் கிடக்கும் போல கணக்கு. ஏண்டா சாப்பிடுறா ரோஸ் மில்க் சாப்பிட சொன்னுச்சுங்களா? ரோஸ் முழுக்க அப்புறம் சாப்பிடுங்க. ஓகே, நான் தோசை கீழே விழுந்துருச்சுக்கா, ஏக்கா அப்படி பண்ற? சரி மையே, நண்பர்கள் எல்லாம் பாய் சொல்லு. முடிச்சுடு பையன். ஆய். ஓக்கால ஏன் டைலாக் இருந்துச்சு, கமான் பாய் சொல்றா. ஆமா கமான் அடிக்குது. நண்பர்களே, எங்க அம்மாயிக்கு கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இது பேசுனது. 2 ஸ்பீக்கர், ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு, ஒரு ஸ்பீக்கர் வச்சு தான் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வண்டி. கேட்டுச்சு என்ன சொன்னேன்? ஒரு காதையும் கரெக்டா ஏய், யாரு இது? அப்ப 2 ஸ்பீக்கர் தெளிவா தான் இருக்கு நண்பர்களே. ஓகே, மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட மதுரை மீசமணி மாப்பிள்ள மாசு மாதிரி அக்கா சிஸ்டர் என் முன்னாடியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. குண்டுகலாவோட விடைபெறுகிறோம். எல்லாரும் மக்களே ஹெல்மெட் போட்டு வண்டி ஹெல்மெட் போட்டு டுர்ருன்னு ஓட்டுங்க. நம்ம என்னடா சொல்லுமா, ஹெல்மெட் போட்டு நீயா சொல்லு. எல்லாரும் எல்லாரும் ஹெல்மெட் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க.